ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். நான் உங்களை என்ன பண்ணுறதில்ல, மறப்பதில்லை. நான் உங்களை என்ன பண்ணுறதில்ல, மறப்பதில்லை. கர்த்தர் மறப்பதில்லை அப்படின்னா நன்றாய் கவனிக்கணும். நம்முடைய கவலைகளை மாற்றப் போகிறார். இல்லை, என் சூழ்நிலையில் என்னால் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்து தருவார். அதுதான் நான் உன்னை என்ன பண்ணுறதில்ல, மறப்பதில்லை. ஒன்று. அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதர்களுக்குள்ள கவலைன்னு வரும்பொழுது, அதனால தான் மனக்லேசம், மனக்கவலைகளை சிலரால் என்ன பண்ண முடியாது, ஜெயங்கொள்ளவே முடியாது. மனக்கவலைகளை என்ன பண்ண முடியாது, ஜெயங்கொள்ள முடியாது. அவங்க நிறைய காரியத்தை செஞ்சுருப்பாங்க, நிறைய காரியங்களை வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அதே போல் மனக்கலக்கங்கள், பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் மனக்கலக்கங்கள் வந்ததுனால தலைவர் பதவியை விட்டே நவுன்றுவார். அவர் யார் அப்படின்னா, யோசேப்பு காலங்களில் அவர் ஒரு சொப்பனம் பார்ப்பார். சொப்பனம் பார்த்து கலக்கம் அடைஞ்ச உடனே அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்பார். ஒருத்தரும் விளக்கம் கொடுக்க முடியாது. கடைசியில் யோசேப்பு வந்து சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பான். விளக்கம் கொடுத்த உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் இந்த இடத்துல இருக்க சரியான ஆள் இல்லை, நீ தான் இருக்கணும், நான் பேருக்கு இதில் என்ன பண்ணுவேன், இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கலக்கங்கள் வந்த பிறகு தன் ஸ்தானத்தை ஆளுறக்க அவனுக்கு என்ன கிடைக்கல, பலன் கிடைக்கல. ஏன்னா தேசம் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சந்திக்க போகுது அப்படின்னு என்ன உண்டாகுது, அந்த கலக்கம். அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா எலியாவுடைய நாட்களே அப்படி தான். அந்த கலக்கம் வந்த பிறகு அவன் ஓடுற ஓட்டம் பார்த்திங்கன்னா, ஐயோ நான் பாவி, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், அந்த புலம்பல் என்ன பண்ணுது, உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தையை பலமாய் சொன்ன அந்த நபர் அந்த சூழ்நிலையில் அவ்வளோ ஒரு பயம் வந்துடுது. அப்போது நல்லா கவனிக்கணும், இயேசு நம்மளை மறப்பதில்லை அப்படின்னா நல்லா கவனிக்கணும். என்ன பிரச்சனையில் இருக்கிறோனோ அதை தாண்டி போக தேவன் பலன் செய்வார். அல்லேலூயா. அது ஒருவேளை எனக்கு வந்து பெரிய காரியமாக காணப்படலாம், அது எனக்கு முடியவே முடியாதுங்க, இந்த இடத்துல என்னால் ஜெயம் எடுக்கவே முடியாதுங்கிற காரியத்தை நேர்த்தியாக என்ன பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். நான் வந்து 2019 காலகட்டங்களில் நிறைய ஜெபக்குழுக்கள் இப்போவும் நடத்துகிறோம், அப்பவும் நடத்துவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எழுப்புதல் சார்ந்த ஜெபக்குழுக்கள் நிறைய அங்கங்கே நடக்கும். நிறைய சர்ச்சுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய விதவிதமான ப்ரேயர் ரீதியாக விதவிதமாக வைப்பாங்க. இப்போ அது என்ன இல்லை, நிறைய சர்ச்சுகள் இல்லை. நான் கடந்த நாட்களில் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே மறுபடியும் இந்த 12 ஒரு ப்ரேயரு, 6 மணி நேரம் ஜெபம், இப்படியெல்லாம் ஏதாவது ஜெபம் ஒன்று வாசல் எனக்கு திறந்தாங்க ஆண்டவரே. நான் வந்து இந்த மாதிரி ஜெபம் எங்கேயாவது நடத்தினதுன்னு நம்ம போக முடியாது, நம்மளா போய் எங்கேயும் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இந்த வாரத்திலே எனக்கு அப்படி ஒரு ப்ரேயர் வந்திருந்து. 12 மணி நேரம் ஜெபம். அதில் வந்து 10 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் நடத்துவாங்க, அதுலேருந்து 6 மணி வரைக்கும் என்ன பண்ணணும், நடத்தணும் வாங்க அப்படின்னு. அப்போ நல்லா கவனிக்கணும், தேவன்கிட்ட எதை அவருக்கு பிரியமாக கேட்குறோமோ அதை கட்டாயம் என்ன பண்ணுவார், நடத்தி தருவார். நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு இயேசு நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னா, என் சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருக்க அவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறவர், என் துக்கங்களை மாற்ற அவர் எனக்கு என்ன பண்ணுகிறவர், உதவி செய்கிறவர். நான் எந்த இடத்துல, அதனால தான் நல்லா கவனிக்கணும், எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருவார். இதில் ஒரு பெரிய நம்பிக்கை கொள்ளணும். எந்த சூழ்நிலையும், அது ஒருவேளை உங்களால் முடியவே முடியாதுங்கிற சூழ்நிலையை ஆண்டவர் என்ன பண்ணுவார். ஏன்னு கேளுங்களேன், உங்கள் பிள்ளைகளை வச்சுருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி படிக்க வைக்கிறதும் நல்ல இடம்லாம் தேடுறதுக்கு, அதாவது இப்போ +2 படிக்கிறதுக்கு முன்னகிட்டே இருந்தே என்ன பண்ணுறோம், ஒரு வருஷமாக பிளான் போடுறோம். நிறைய படிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறோம், எங்கே படித்தா எவ்வளோ பெரிய திட்டம் போடுறோம். ஆண்டவர் எவ்வளோ திட்டம் வச்சுருப்பார் யோசித்து பாருங்கள். மாம்சத்தில் இந்த பூமியில் நல்லா வாழ்கிறக்கே இவ்வளோ இருக்குன்னா, இந்த பூமியிலேருந்தே உங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகணுன்னா அவர் எவ்வளோ பைபிளில் திட்டம் வச்சுருக்கிறாரு, எவ்வளோ வார்த்தை வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தை, இந்த பைபிளை நம்ம கையில் வாங்கின பிறவே, இந்த பைபிள் வந்து இயேசுனுடைய இருதய துடிப்பு போல் இது உங்களுக்காகவே துடிச்சிட்ருக்கோம். எந்தெந்த அன்னைக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறது அது என்ன பண்ணும், நினைவு கூர்ந்து அந்த வசனம் நமக்கு என்ன பண்ணும், வந்து கொண்டே இருக்கும். அப்போது நமக்கு என்ன இருக்கணும்னா, ஒரு நாளும் என்ன இயேசு மறக்கவே மாட்டார், ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், மறக்கவே மாட்டார். சரி, ஆண்டவர் என்னை எப்படி பலப்படுத்துவார், எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி என்னை உயர்த்துவார், நல்ல கவனிங்க. மறப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை வந்து கவனிச்சிட்டு இருக்கிறார். இப்போ என்கிட்ட ஜெப வாழ்க்கையிலே வீழ்ச்சி வந்துருச்சு, அப்போ நான் இனி என்ன பண்ண முடியாது, என் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆண்டவர் தருவார்னு நம்பிக்கை உண்டு. நான் ஜெபம் பண்ணாதானே தருவார், எனக்கு தான் ஜெபமே பண்ண முடியல அப்படின்னா முதல்ல என் ஜெப லைஃப் அப்படியே அழகுபடுத்துவார். ஜெப லைஃப் என்ன பண்ணுவார், அழகுபடுத்துவார். எனக்குள்ள விசுவாசத்தை கொடுப்பார், எனக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை கொடுப்பார், பரிசுத்தத்தினால் உண்டாகிற மகிழ்ச்சியை கொடுப்பார்.
அப்படி ஒரு சந்தோஷத்தை உருவாக்க அவர் நித்தமும் நம்மளோட என்ன பண்ணுவார். அதனால தான் கவலை இருக்குது, ரொம்ப போராட்டம் இருக்குதுன்னு வீட்டில் முடங்காமல், நம்மளால் வீட்டில் ஜெபம் பண்ண முடியாட்டா எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுற இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், கடந்து போகணும். அப்படி ஓடுறவன் அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன் வைத்தியனாய் காணப்படுவான். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் 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 இன்னும் 4 பேரை பலப்படுத்தக்கூடிய திறமை அவனுக்கு என்ன பண்ணும், உண்டாகும். நல்லா கவனித்து பாருங்க. அப்போது உங்களுடைய ஓட்டம் சரியாக இருக்குதா? எப்படி நம்ம ஒரு கடையில் ஒரு திங்ஸ் வாங்குகிறோம், அந்த திங்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா அடுத்த வாட்டி என்ன பண்ணுறோம், இன்னொரு கடைக்கு போய் என்ன பண்ணுறோம், அந்த நல்ல பொருளை பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம். அதே போல் தான் இயேசு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, என்னால் சரியாக ஜெபம் பண்ண முடியலங்கிறக்காக விட்டுட்டு போகிறதில்ல. அடுத்தது இன்னொரு ஊழியக்காரை கொண்டு வந்து, இன்னொரு ஆளை கொண்டு வந்து, நம்ம நினைப்போம் ஊழியக்கார் பயங்கரமான ஆளப்பா, அப்பா அவ்வளோ அழகாக பேசினேன். நோ, ஆண்டவர் உங்களை நேசித்ததுனால அவர் அவ்வளோ அழகாக பேச என்ன பண்ணார், வச்சார். காரணம் என்ன, உங்களை எழுப்பணுங்கிறது தான் திட்டமே தவிர இவர் அழகாக பேசணுங்கிறது அவருடைய என்னது இல்லை, திட்டம் இல்லை. லட்சம் பேருக்கு மத்தியில் நடத்துறது பார்க்க ஐயோ இவ்வளோ பேருக்கு மேலே இருக்காருன்னா யோசித்து பாருங்கள். 10 பேரை நடத்துகிற ஒரு ஆள் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாருன்னா, நான் அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுற அவருடைய கணக்கு, லட்சம் பேரை ஜெபம் பண்ணால் அவர் 24 ஹவர் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆனால் அந்த லட்சம் பேரை நடத்துகிறவரும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ணுவார், 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஏன்னா அதுக்கு மேலே அவருக்கு என்ன இருக்கும், அவருக்கும் மீட்டிங் இருக்கும், குடும்பம் இருக்கும், நிறைய திட்டங்கள் போடணும், செயல்படணும். அப்போ அப்படி தான் இருக்கும். அப்போ எப்படின்னா இது எல்லாமே கிருபையினால் நடக்கிறது. இது எல்லாமே எப்படி நடக்குது, கிருபையினால் நடக்குது. நீங்கள் பைபிளில் எளிய காலகட்டத்தில் ஒபதியான்னு ஒருத்தர் வருவார். எளிய காலகட்டத்தில் ஒபதியான்னு ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட போய் எளிய சொல்லுவார், ஆகாப்கிட்ட போய் சொல்லு நான் வந்திருக்கிறேன். அவன் சொல்லுவான், நான் கூட்டுட்டு வரும்பொழுது நீ இல்லைன்னா அவன் என்ன பண்ணிடுவான், காலையில் கொண்டு விடுவான் அப்படின்னு சொல்லுவான். அப்போது நல்லா கவனித்து பாருங்கள். அவன் சொல்லுவான், நான் வந்து கொஞ்சம் பேராக தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்கிறான், ரகசியமாக வச்சு உணவு கொடுத்துட்ருக்கிறான். உண்மையிலே அவன் எவ்வளோ அழகான ஊழியம் செய்கிறான். அப்போது கர்த்தர் எலியாட்ட சொல்லுவார், பாகாலுக்கு முடங்காதன்னு எத்தனை பேரை வச்சுருக்கிறேன், 7000 பேரை வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த 7000 தீர்க்கதரிசிகள் 7000 ஊழியர்கள் வெளியே தெரியவே இல்லை. ஆனால் 7000 பேர் இருந்தாங்கன்னா என்னது இருந்தாங்க. நீங்கள் நாங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடில் அவ்வளோ பேருக்கும் யாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள்ல. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். அவன் பேர் என்னது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆப்போசிட்டில் பாலாக்கு மன்னன் ஒரு தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு வந்து இவங்களை சபின்னு சொல்லுவான். யார், பிழையாம். அப்போ யோசித்து பாருங்கள், பிழையாமுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எந்த என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஆனால் இவன் யார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இவன் யாரை சபிக்கிறோம் அப்படி ஒரு வரலாம் வாங்கி வச்சுருப்பான். அப்போது இஸ்ரவேலில் ஆபிரகாமை சந்தித்த தேவன் பிழையாம் குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, சந்திச்சிருக்கிறாரு. வரமுற்றவனை வச்சிருக்கிறாரு, வரத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு வைத்திருக்கிறாரு. அது அநேக ஜனங்களுக்கு தெரியவே செஞ்சிருக்கு. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இந்த பாலாக்கு ராஜா இவனை கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி இவன் ஒரு ஏரியாவுக்கே இவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ எவ்வளோ ஊழி இவனும் செஞ்சுருக்கணும் ஆண்டவரை குறித்து. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இஸ்ரவேலுக்குள்ளே கர்த்தர் இருந்தார். பாலாக்கு பார்க்க போன பிழையாமுக்குள்ளே யார் இருந்தா, கர்த்தர் இருந்தார். பிழையாமுக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு, மோசையுடைய நியாயப்பிரமாணம் பிழையாம் படித்ததே இல்லை. ஆனால் பிழையாம் பலி செலுத்தி தான் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுவான், பேசுவான். அப்போ கர்த்தருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்குன்னா அந்த பிடிக்கிற காரியத்தை பிள்ளையும் கேட்டிருக்க மாட்டானா, ஆண்டவரே நான் உங்களோட பேசணும்னா உங்களுக்கு பிடிச்ச எப்படி நான் செய்யணும், இதெல்லாம் ஒரு டீட்டெயில் பட்டியல் என்ன பண்ணியிருக்கிறான், தெரிஞ்சிருக்கிறான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மை பயன்படுத்தவும் பலப்படுத்தவும் ஸ்திரமாய் நடத்தவும் அவர் ஒவ்வொரு நாளும் திட்டம் வைத்து கொண்டே இருக்கிறார். நான் சரியாய் ஜெபிக்காதனால அந்த சமாதானத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. நான் சரியாய் தேடாததுனால அவருடைய கரத்தின் பிரசன்னத்தை என்னால் என்ன பண்ண முடியல, உணர முடியலையே. தள்ளாமல் இயேசு ஒரு நாளும் நம்மளை தள்ளி நில்லுன்னு சொல்ல மாட்டார். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகி போகிறவரும் அல்லவே அல்ல. அதான் நல்லா கவனிக்கணும். ஒரு முறை எனக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அப்போ நான் ஜோமெண்ட்டே இருக்கிறேன். ஒரு மெடிசன் ரீதியாக எனக்கு சில 1000 தேவை. என் ஒய்ஃபுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்து மருத்துவமனைக்கு எப்படியும் சாயந்தரம் ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே பில்லு போடுவாங்கன்னு சொல்லி நான் காலையிலேருந்தே ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு.
அப்போது எப்போவுமே வசனத்தில் இல்லை ஆண்டவர் பிரத்யேகமாக ஏதாவது பேசணும், அப்போ ஒரு செவுத்தில் நிறைய வசனம் எழுதியிருந்து எல்லாமே ரொம்ப எப்படி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை மறப்பதில்லை, இப்படி நிறைய வசனம் இருந்துச்சு. எல்லாத்தையும் படிச்சுட்டே போனாலும் ஆனால் மண்டைக்குள்ளே ஒன்றுமே ஏறலை. காரணம் என்ன, அவ்வளோ பாரம். ஆனால் கடைசியில் ஒரு வசனம் இருந்துச்சு, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு அந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுவார், இதை நடத்துவார். நான் கொடுத்து அனுப்பின காசு மீதி கொண்டு வரத்தக்கதாக தான் அந்த பில் இருந்துச்சு. அதுக்கு முன்னால் இதே பிரச்சனை வரும்பொழுது ஒரு ஆஸ்பத்திரியில் 22,000 23,000 ரூபாய் கட்டினேன். பெரிய பில் இல்லையா? ஆனால் நான் போன ஆஸ்பத்திரியில் வெறும் 2,000 ரூபா தான் கட்டினேன். எவ்வளோ தான் கட்டினேன்? 2,000 ரூபா. எவ்வளோ பெரிய கம்மியாக போட்டிருக்காருல்ல. ஆனால் ஆல்ரெடி நான் ஒரு 9,000 கொடுத்து அனுப்பியிருந்தேன். எனக்கு சூழ்நிலை தாங்க முடியல. இன்னொரு ஆள்கிட்ட கைமாற்ற ஒரு 10,000 ரூபா வாங்கி வச்சுருந்தேன். நாளைக்கு ஏதாவது ஜொல் வச்சு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் வெறும் 2,000. என்னால் அதை நம்பவே முடியல. ஏன்னா நான் என் பையன் 1 வயசு மேலே தான் ஆச்சு. அவனை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அங்கேயும் அவங்க அம்மா மட்டும்தான். அம்மா ஆஸ்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ பையனை வச்சுட்டு நான் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறேன். அப்போ சொல்கிறேன், ஜிபேயில் வச்சுருக்கிறேன், அங்கே பில்லு எதாவது ஆச்சுன்னா நம்பர் மட்டும் வாங்கி அனுப்பு, உடனே என்ன பண்ணிடுறேன் எதுன்றேன்னு. கடைசியில் வெறும் 2,000 ரூபா. எனக்கு பெரிய அதிர்ச்சி. இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனைக்கு எவ்வளோ பில் கட்டினேன்? 22,000 23,000 ரூபா கட்டினேன். மிஷினில் 10,000 சில்லற ரூபா கட்டினேன். அடுத்த ஆஸ்திரியில் அதை விட கூட வந்துச்சு. அப்போது தேவன் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னா நமக்கு முன்னாலேயே ஒவ்வொன்றையும் திட்டம் போட்டு வச்சுருப்பார். ஜெபம் பண்ணும் பொழுது தாங்க ஆண்டவருடைய ஒத்தாசையை பார்க்க முடியும். ஜெபம் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் கைப்பிடிச்சிருவார், நடத்திடுவார், கொண்டு போயிடுவாருங்கிற நம்பிக்கை என்ன பண்ண முடியும். அப்போது நம்மளுடைய தேவன் எப்படி தெரியுமா, நம்மளை மறக்கிறதே இல்லை. நமக்கு என்ன சூழ்நிலைமோ அதெல்லாம் தாண்டி தாண்டி கொண்டு போகிறக்கு அவர் என்னவா இருக்கிறாரு, வல்லமை உள்ளவரா, பலன் உள்ளவரா, ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அப்போது நம்ம எங்கே இந்த பலனை பரிபூர்ணமாக சுதந்திரிக்க முடியும்? ஏசாயா 40வது அதிகாரம், அதை எடுத்து வாசிங்க. 31வது வசனம், 40 31. காத்திருக்கிறவனுக்கு பலன் உண்டாகுமா? எங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். அதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஜெபம், உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடைஞ்சிருங்க. எங்கேயோ ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுங்க. எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்த ஜெபத்தை என்ன பண்ணிடுறாங்க, ஜெபம் எழும்ப தான் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு உங்களால் என்ன பண்ண முடியும். அதான் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பழத்தை, ஒரு சாப்பாடை படபடன்னு சாப்பிட்றவனுக்கு ருசிக்க முடியாது. அதுவே நிதானமாக சாப்பிட்றவன் அதை என்ன பண்ணுவான், அதை ருசிப்பான். தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த ஜெபத்தில் எழும்பும் பொழுது தான் ஆண்டவர் எவ்வளோ பலனை தருகிறார், எவ்வளோ நன்மையை தருகிறார், எவ்வளோ மாற்றத்தை தருகிறாருங்கிறத என்ன பண்ண முடியும், உணர முடியும். அப்போ காத்திருக்கிற ஒரு மனிதனாக காத்திருக்கிறதான். ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்களா, ஒருத்தராக காத்திருக்கிற அனுபவம் இருக்கணும். ஒருவருக்காக அந்த ஜெபத்தில் பலனை பெறுகிற அனுபவம் இருக்கணும். அப்போ அந்த ஒருவராக மற்ற 3 பேர் என்ன பண்ண முடியும், கரை சேர்த்த முடியும். 4 பேருமே காத்திருக்கிற அனுபவம் இல்லை என்றால், அதான் நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய டீமு, பெரிய கூட்டம். கர்த்தருக்குள் காத்திருக்கிற ஒரு நபர் இருந்தார், மோசே. அல்லேலூயா. கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன், அவருடைய பார்வையில் எங்கும் உண்மையுள்ளவன் ஒருவர் இருந்தார். அந்த ஒருவர் நிமித்தம் செங்கடல்லா கூட்டமே பயந்தாலும் அவருக்கு என்ன வரல, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், பெரிய இராணுவம் வருது. அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே எதை கண்டு பயப்பட்டாங்க தெரியுமா, அதை கண்டு பயப்பட்டாங்க. அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு சரியான விசுவாசம் இல்லாதனால எங்கே அவங்களுக்கு வானத்திலேருந்து மண்ணா பொழிந்தாலும் கூட அங்கே இருக்கிற காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, மேன்மை பாராட்டினாங்க. அங்கேருந்து அது கிடச்சிருக்கோம் ஐயா, இது கிடச்சிருக்கோம் ஐயா, இப்படி இருந்திருப்போம் ஐயா. அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஆண்டவரோடு ஒரு ஐக்கிய ஃபெல்லோஷிப் இல்லாததுனாலே அப்படியெல்லாம் பேசினாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் சத்ருவை மேன்மை பாராட்டியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேனே, உங்கள் திருச்சபையில் உங்களை மதிக்காதவங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்களை நேசிக்காதவங்க, உங்களை பார்த்தோன்னு அப்படி ரொம்ப எளிவாக நடத்துகிறவங்க சில வளர்ச்சி அடைகிறாங்க, கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க. அநியாயம்தான் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது. அநியாயம்தான் பண்ணுறான், அவனுக்கு எல்லாம் எப்படி நடக்குது, நல்லது தானே நடக்குது. இப்போது ஆண்டவரை மேன்மை பாராட்டுறதை விட்டுட்டு சத்ருவை மேன்மை பாராட்டுறோம். அவன் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸை பாருங்கப்பா, அவன் மூத்த பையனுக்கு இப்போவுமே பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறான். வருதா வரலையா? ஏன் வருது? நம்மளும் இந்த
தேவ சமூகத்தில் இருந்தாதான் அந்த தேவனை மேன்மை பாராட்ட முடியும். அவன் மேலே பொறாமப்படலை. பட் ஆனால் என்ன பண்ணுறோம், இவ்வளோ அநியாயம் செஞ்சோம், இவ்வளோ தீமை செஞ்சோம், சர்ச்சுக்கு என்னைக்கு ஒழுங்காக வர்றவ, சர்ச்சுக்குள்ளே வந்து பெருமைப்படுத்தி சண்டை போடுறவ, அவங்களுக்கு எல்லாம் எப்படி நடக்குது, எல்லாம் நல்லதாக நடக்குது. இந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் வானமன்னாவே கட்டளை எடுக்கிறார். முதல்ல சொன்னாங்க, அப்போது என்ன ருசி தெரியுமா, அப்போது பயங்கர டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறவ, அங்கே அது கிடச்சிருக்குமே, இது கிடச்சிருக்குமே, இப்படியெல்லாம் இருந்தோமே, இங்கே என்னையா இருக்குது. இதே போல் ஆரம்பத்தில் ஆண்டவரை கனப்படுத்தின மகிமைப்படுத்தின ஒரு வாய் கொஞ்ச நேரம் கழித்து சத்ருவை என்ன பண்ணுது, பாராட்டுது. அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் பாரு, எப்படியெல்லாம் போகிறான் பாரு. அப்போது உங்களுடைய இருதயம் எங்கே போகணும் அப்படின்னா, தேவனை ருசிக்கத்தக்கதாக தேவனே பார்க்கிற ஒரு முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த முகத்தில் தேவ சாயல் வெளிப்படணும். அதுக்கு தான் பிரயாசப்படணும். நம்மளுடைய முழங்கால் நீண்ட நேரம் ஜெபிக்கிற திறமை உடையதாக இருக்கணும். நம்மளால் 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்து பழகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடணும். அதான் சொல்கிறேன் இல்லையா, 4 பேரில் ஒருவர் ஜெபம் பண்ணாலும் மற்ற எல்லாரையும் கொண்டு சேர்க்க அது என்னவா இருக்கும். இங்கே 4 பேருமே தளர்ந்து போனால், நான் ஒன்று கவனித்து பாருங்கள். ஒரு பையனுக்கு ஒரு வசதியே இல்லாத ஒரு தாயார் அழகான ஒரு பைக்கு வாங்கி கொடுக்குது. அவனுக்கு பைக்கு கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தாயார் கழுத்தில் போட்டிருக்கிற செயின் கௌரிங் செயின். நான் சொல்கிற புரியுதா, தாயார் கழுத்தில் போட்டிருக்கிற செயின் எது, ஆனால் பையன் எதை நிறைவேற்றிக்க விரும்புகிறான், அவன் விரும்பின காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறான். தன் தாயுடைய நிலம் மாறலைங்கிறத குறித்து அவனுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. இப்போ நான் சொல்கிற புரியுதா, நம்மளும் என் நிலைமை மாறணும். ஆண்டவரானா என்ன எதிர்பார்க்குறாருன்னு ஒரு நாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொல்கிற புரிஞ்சவங்களுக்கு என் நிலைமை மாறணும். ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து என்ன எதிர்பார்த்தாரோ அதை நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரும் சுயநலவாதிகள், நம்ம மட்டும் ஏதோ ஒரிஜினல் போல். எல்லாரும் யாராக இருக்கிறோம், சுயநலவாதிகள். நாம் யார்? அப்போது தேவ சமூகத்தில் இருக்கிறவனுக்கு தான் மாற்றங்கள் உண்டாகுமே தவிர. நான் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்குற ஒரு ஃபோட்டோவை ஒரு வீடியோ கிளிப்பில் பார்த்தேன். அதில் கீழே அப்படியே கமெண்ட் போட்டிருக்கு, தாயுடைய கழுத்தில் ஒன்றும் இல்லை, காதில் ஒன்றும் இல்லை, என்னடா உனக்கு என்னடா அந்த அளவுக்கு இருக்குது, நீ உன் தாயை சந்தோஷப்படுத்துறதுலாம் ரொம்ப முக்கியம் காட்டணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போட்டிருக்கான். அதில் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், ஒருவேளை அந்த அம்மா பெந்தேகோஸ் அம்மாவாக இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு கீழே என்ன பண்ணியிருக்கிறான், கமெண்ட் பண்ணியிருக்கிறான். உண்மையிலேயே இன்றைக்கி நிறைய வீட்டில் பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க. பெற்றோரும் அதை மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாங்க, செய்து கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொல்லலை, எல்லா இடத்துலையும் அதை பெற்றோர் விரும்புவாங்க. நாம் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை பெற்றோர் என்ன பண்ணுறாங்க. ஆனால் என்றைக்கும் அந்த பிள்ளைகள் அதை திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, இது வேண்டாம், இந்த காரியம் என்ன பண்ண வேண்டாம், இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற சில பிள்ளைகள். ஆனாலும் சில பிள்ளைகள் எப்படி தான் இருக்குது, விரும்பினதை சாதிக்க வேண்டும், விரும்பினதை என்ன பண்ணணும், சாதிக்க வேண்டும். அப்போது வசனம் என்ன கொடுத்துருக்கு, என் சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது உன்னை சோர்வு மேற்கொள்ளாது, உன்னை கஷ்டம் மேற்கொள்ளாது. நான் உனக்கு எப்படி கொடுக்குறேன், புது பலனை தர்றேன். அந்த பலன் ஒவ்வொரு நாளும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோசே அவனுடைய அந்த ஜெபம் ஒவ்வொரு இடங்களையும் அவனுக்கு அந்த ஜனங்கள் முழுவதையும் இழுத்து கொண்டு போகும். உண்மையிலே நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கே அந்த ஜனங்கள் மேலே கோவம் வருது. ஆனாலும் இவனுடைய ஜெபம் ஒவ்வொரு வேளையிலையும் ஆண்டவருக்கு ஒரு இரக்கத்தை அந்த ஜனங்களுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்ன வச்சிருக்கிறான். அவன் பாருங்க, அவ்வளோ பெரிய ஜனங்களை ஜெபத்தில் தாங்கி நடத்தினான். நம்ம வீட்டில் 4 பேரை தாங்கி நடத்த முடியல. இந்த பக்கம் கண்ணீர் வடித்து பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம். வெளியே வந்து சொல்லுவோம், இது விளங்குற புத்தியாக இருக்குது, நான் இப்போ தான் படின்னு சொல்லிட்டு போனேன். இது மறுபடியும் டிவியை போட்டு உட்காந்துட்டு இருக்கு. 1 மணி நேரம் ஆச்சு. இனி படிக்க சொன்னால் தூக்கம் வருதுங்க. இதுகிட்ட என்னத்தை சொல்கிறது. அப்போது என்ன கண்டிஷன் இருக்குது, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன உண்டாகுது, எரிச்சலும் டென்ஷனும் உண்டானா அப்போ அந்த பிள்ளைக்குள்ளே என்ன மாற்றம் வர்றதுக்கு நம்ம பிரயாசப்படலை. அப்போது தேவன் எப்படி விரும்பினார். தேவன் பாருங்கள், நிறைய இடங்களில் யாரையும் சபிச்சு பேசியிருக்க மாட்டார்.
அவருடைய பேச்சே அவ்வளோ மென்மையாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அதை கேட்குறக்கும், அவருடைய அந்த அந்த வழி நடத்துதல். அதனால தான் எல்லாரும் குற்றப்படுத்தின அந்த ஸ்திரீயை ஆண்டவருக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா? ஐயோ, எல்லாரும் குற்றப்படுத்தி அவளை இன்னும் கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு தோணினதுனால தான் இதனுடைய வழி எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தார். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? ஒரு ஆளை எல்லாரும் சேர்ந்து இவளை இந்த சட்டத்தின்படி கல்லால் கொல்லணும், ரைட், நீங்கள் இவ்வளோ வந்துட்டியல்ல, உங்களில் பாவம் இல்லை. இப்போ அவ்வளோ பேருக்கு என்ன வந்துச்சு? அவள் பாவிங்கிறதெல்லாம் விட்டு இப்போ என்ன வந்துருச்சு? நான் பாவி அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறான்? அப்போது நம்மள நிறைய வேலைகளில் மற்றவர்களை குற்றப்படுத்துவதும் மற்றவர்கள் சரியில்லைன்னு சொல்லுவதும் இலகுவானது, மற்றவர்களை சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் கொண்டு வர்றது கடினமாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போது பைபிள் வசனம் நீங்கள் ஏசாயாவில் 40 அதிகாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய தேசத்தை குறித்து பல அழிவுகள், பல தடங்கள், பல காரியங்களை பேசின இந்த ஏசாயா 40க்கு மேலே அவ்வளோ ஒரே வாக்குத்தத்தமாக இருக்கும், உன்னத வார்த்தையாக இருக்கும். ஆனால் அந்த உன்னத வார்த்தைக்குரிய ஒரு பெரிய வேல்யூ என்ன தெரியுமா? எல்லாரையும் நல்லதாக்கி கொண்டு போகணுங்கிற தேவ திட்டம். புரியுதா உங்களுக்கு? எல்லா ஜனங்களையும் பலப்படுத்தணும். அதனால தான் இன்றைக்கும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு அந்த வசனம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு பலன் உண்டாகுது, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் உண்டாகுது, நம்ம போகிற காரியம் வாய்க்குது. எப்படி வாய்க்குது? எங்கள் அப்பா எனக்காக எப்படி தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு. என் பையனை குறை சொல்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, என் பையனை எப்படியாவது அதுலேருந்து என்ன பண்ணணும், நான் ரத்தம் செஞ்சிட்டேன், இனிப்பே நான் உன்னை என்ன பண்ண போகிறதில்ல, நீ பாவி நீ பாவின்னு சொல்கிற கல்ல நான் உனக்கு ரத்தம் செஞ்சிருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை. அதனால தான் நீதிமான் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? நீதிமான். அதுக்கு சரியான மொழி என்ன அர்த்தம்னா குற்றமற்றவன். என்ன அர்த்தம்? நீதிமான், குற்றமற்றவன். அப்போ நான் குற்றமற்றவன்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜட்ஜி வந்து சொல்லணும், இவன் குற்றமற்றவன். இந்த ஜட்ஜாக தான் எனக்கு இயேசு இருக்கிறார், இந்த ஜட்ஜாக தான் என்ன இருக்கிறாரு? இயேசுவாக இருக்கிறாரு. எப்படி? நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், பாரு நான் என் பிள்ளைக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், பலியாக்கப்பட்டேன், என் பிள்ளை யாரு? குற்றமற்றவன். இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு ஒவ்வொரு நாளும் தந்துதான். பாவ பயத்தை எனக்கு நீக்கினார், புதிய தன்னம்பிக்கையை உண்டாக்கினார், பலனை உண்டாக்கினார். அப்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கவனித்து பாருங்கள், எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் தளர்ந்து போகிறீங்களோ, சோர்ந்து போகிறீங்களோ, தேவ சமூகத்தில் அதிகமாக இருக்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுங்க. அது உங்களை அநேக இடங்கள்ல என்ன பண்ணும். அதனால தான் ஒரு ஆளை குற்றப்படுத்துவதும் குறைப்படுத்துவதும் ஈஸி, ஆனால் அந்த நபரை நம்மளே எடுத்துக்கணும். உங்களையே நீங்கள் குற்றப்படுத்துகிறவங்க தான். நான் என்னைக்கு சரியாக ஜெபம் பண்ணேன், எனக்கு என்னைக்கு மாற்றம் நடக்கும், அதெல்லாம் நமக்கு நடக்காது. நீங்கள் அப்படி விட்டுட்டு அந்த வார்த்தையை எடுத்து தூர போட்டுட்டு, ஆண்டவரே என்ன நான் உங்ககிட்ட தர்றேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, பலப்படுத்தி கொண்டு போங்கன்னா, தேவன் நல்ல ஆசிரியர். தேவன் எப்படிப்பட்டவர்? நல்ல ஆசிரியர். அவர் வசனமே பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு, நான் பைத்தியக்காரனை ஞானவான்களுக்கு முன்பாக போட்டிக்கு நிறுத்தி வைப்பேன். புரியுதா உங்களுக்கு? தேவன் நல்ல ஆசிரியர், நல்ல டீச்சர். என்ன நான் பைத்தியம்னு தெரிஞ்சோம் என்னை கொண்டு யாருக்கு முன்னாலும் நிறுத்தி வைப்பாராம்? ஞானவானுக்கு முன்பாக நிறுத்தி வச்சு மேன்மைப்படுத்துவாராம். நான் வந்து பலகீன ஆண்டவரே என்னால் முடியாது. ஓ ரைட், அப்படியா? நான் உனக்கு யாரு? நல்ல ஒரு பலத்தை கொடுக்குற ஒரு மாஸ்டர், வா நான் உன்னை என்ன பண்ணுறேன், அவனுக்கு முன்னால் ஜெயிக்க என்ன பண்ணுறேன். அப்போ இவ்வளோ அழகான ஒரு தேவன் நம்மக்கிட்ட இருக்க, அந்த தேவனுக்கு முன்பாக இருக்க. அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு வந்து கருப்பு கலரில் இருக்கும், நீங்கள் என்ன தான் இதுனாலும் அதுலேருந்து வெளிச்சமே வராது. அந்த இரும்பை எடுத்து ஒரு நெருப்பில் போடுங்க, அது நெருப்பு கலருக்கு மாறி அதை வெளியே எடுக்கும் பொழுது அதுவும் மினுங்கும். அதுவும் என்ன பண்ணும்? இப்படி தான் நான் குப்பையாக இருந்தாலும் நான் இயேசுகிட்ட போக 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 என் மேலேயும் மினுக்கான ஒரு கேரக்டர், மினுக்கான ஒரு சுபாவம், அழகான மற்றவர்களுக்கு பிடித்த ஒரு செயல்பாடு, மற்றவர்களை பலப்படுத்துகிற ஒரு கேரக்டர், ஒரு குணங்கள், இதெல்லாம் எனக்குள்ளே என்ன பண்ணும்? உண்டாகும். எப்போ? இயேசுக்குள்ளே போக போக. ஆனால் அந்த போகிற சூழ்நிலைகள், காரியங்கள், பாடு வரும், பிரச்சனை வரும். சிலவங்க சொல்லுவாங்களே, ரொம்ப ஜெபம் பண்ணால் அநியாயத்துக்கு பிரச்சனை வருது, ரொம்ப ஜெபம் பண்ணால் எப்படி வருது? அநியாயத்துக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை தாங்க உங்களை அழகாக தேய்ச்சி 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 எப்படி ஆண்டவர் விரும்பணுமோ அப்படி என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அதனால தான் நல்லா கவனிக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கெல்லாம் வுட் ஒர்க்கெலாம் நிறைய மிஷின் வந்துருச்சு. முன்னால் வந்து வுட் ஒர்க்குக்கு
நிறைய கருவி வச்சு கையிலே தான் செதுக்குவாங்க. இப்போ நிறைய மிஷின் வந்துருச்சு. சில உட்டோருக்கெல்லாம் மிஷினில் கொடுத்தாலே என்ன பண்ணிடும், அந்த பக்கம் அதுக்கு அந்த டிசைனுக்கே வந்துடும். அந்த கையில் செதுக்கும் பொழுது 10 வெரைட்டி உளி வச்சுருப்பாங்க. 10 வெரைட்டி உளி வச்சுருப்பாங்க. ஒரு உளி பெருசாக பட்டையாக இருக்கும், ஒரு உளி இத்தனோண்ட குச்சி போல் இருக்கும். அதை வச்சு தட்டி 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 என்ன பண்ணுவாங்க, அந்த 10 உளியும் போட்டால் தான் அதில் ஒரு படமே வரும். அப்படி தான் நம்மளை ஒருவேளை 10 குழியில் தள்ளுனா தான் அவருடைய சாயலே வர வேண்டியிருக்கும். அதனாலேயே என்ன பண்ணார், 1 1 1 1. ஆனால் எந்த இடத்துலையும் குழியில் இது வரவே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போகவே மாட்டார். ஏன்னா அவர் உருவாக்குறதுல தேர்ச்சி பெற்ற குரு. அல்லேலூயா. அவர் உருவாக்குறதுல தேர்ச்சி பெற்றவர். ஏன்னா அவருக்கு சிருஷ்டிகர்னு பேர் உண்டு. என்கிட்ட அது எனக்கு ஓடவே முடியாது, ஓடுறதுக்கு காலை இல்லாட்டாலும் அவர் ஒரு செகண்டில் காலை உருவாக்கி ஓட வைப்பார். ஆமேன். எனக்கு காலை உருவாக்கி என்ன பண்ணுவார், ஓட வைப்பார். பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சர்ச்சைக்கு வெளியே தான் இருந்து பழக்கம். அவனை தான் உள்ள துள்ளி குதிக்க வைத்தார். அவனை தான் எங்கே வச்சார், உள்ள துள்ளி குதிக்க வச்சார். ஏன்னா தேவ வல்லமை வந்துட்டான். பர்திமேவு எரிகோவில் பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் தான். அவனை தான் இயேசுவுக்கு பின்னால் என்ன பண்ணார், நடக்க வச்சார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவன் இயேசுக்கு பின் சென்றான் இருக்கும். எவ்வளோ ஒரு அந்த லைஃப். அதான் தேவ சமூகத்துக்குள்ளே வரும் பொழுது தான் பாத்திரத்தினுடைய விசேஷத்தை என்ன பண்ணுது, அழகாக்கப்படுது. நீங்கள் நம்ம பயன்படுத்துகிற சில்வர் பாத்திரம்லாம் தயாரிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அழகே இல்லாத ஒரு தகடு போல தான் இருக்கும். ஆனால் அது ஒவ்வொரு கோட்டிங் கொடுக்க 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 அது எப்படி வரும் தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாத்திரம். அப்போ இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு மணி நேர ஜெபமும் உங்களை அழகுபடுத்தும், ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகும். அதனால் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம என்ன பண்ணலாம், ஜெபித்து முடிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. இதே ஏசாயாவில் 66வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த இடத்துல அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, எருசலேமில் உங்களை நான் என்ன பண்ணுவேன், தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன பண்ணுவேன், தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் என்ன பண்ணுவீங்க, தேற்றப்படுவீங்க. எருசலேமின் ஒரு இடம் இல்லை, எருசலேமின் ஒரு அனுபவம், அங்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் அப்படிங்கிறதும் தேவ ஆலயத்தை குறிக்குது. இன்றைக்கு நாமே அந்த ஆலயம், நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆலயத்தை போல் இருக்கணும். தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன, அதிகாலை ஜெபம் இருக்கும், இரவு ஜெபம் இருக்கும், பகல் ஜெபம் இருக்கும். அங்கே எப்போதும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த ஆலயத்துக்குள்ளே எப்போதும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த ஆலயம் தேவ வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவத்தை என்ன பண்ணணும், நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவீங்க, அப்படி தானே, தனி ஜெபம். அவங்கவுங்க சர்ச்சு திறந்துருக்கிற இடத்துல போய் ஒரு நாள் ஒரு பாட்டு புக்கை எடுத்துகிட்டு போய் சர்ச்சுக்குள்ளே, நம்ம ஹோம் சர்ச்சாக இருக்கட்டும் எங்கேனாலும், அங்கே உட்காந்து ஒரு 2 பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு பிரசன்னமாக இருக்கும். ஏன் தெரியுமா, ஜெபம் பண்ணும் பொழுது கவலைகளை மட்டும்தான். இப்போ பாடல் பாடும் பொழுது தான் ஆண்டவரை கனப்படுத்தும் அதிகமாக. அல்லேலூயா. நான் இங்கே வரும்பொழுது ஒரு 2 பாட்டு படித்து ஆசரிபுரத்தில் அந்த சர்ச்சு திறந்துருக்கும், நல்லமைப்பன் சர்ச்சு. அங்கே இருந்துட்டு என்ன பண்ண, அங்கே தான் ஜெபம் பண்ணும்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி ஜனங்கள் என்ன பண்ணணும், பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை கொடுக்கணும்னு. அப்போது அந்த 2 பாட்டு படிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சமாதானம், ஒரு தேவ கிருபை, ஒரு தேவனுடைய ஆளுகை அந்த இடத்துக்குள்ளே வர்றதை என்ன பண்ண முடிஞ்சு, உணர முடிஞ்சு. அப்போது நீங்கள் எப்போதும் தேவாலயமாக இருக்கணும். அங்கே உங்களுக்கு ஆறுதலுக்கு குறைவே இருக்காது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட கைப்பிடிக்கிறவங்களுக்கும் இல்லை உங்களோட பேசுகிறவங்களுக்கும் அந்த ஆறுதல் என்ன பண்ணும், 100% கிடைக்கும். எப்படி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு இயற்கையாக பூக்களை நிறைய வச்ச இடத்துல எப்படியும் தேனிச்சு என்ன பண்ணும், வரும். அந்த பூ எங்கே இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அது இயற்கையாக இருக்கிறதாங்கிறது தான் முக்கியம். அதனால தான் வேப்பம்பூவிலையும் என்ன எடுக்க வரும், தேனிச்சு தேன் எடுக்க வரும் வேப்பம்பூவில். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை நேரத்தில் ஒரு சின்னதாக அந்த வெள்ளை கலரில் சின்னதாக பூக்கும். அது ஒரு மூலிகைன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அது மூலிகைன்னு தெரியும். முன்னால் அதை இப்படி உருவிட்டு உறிஞ்சா உள்ளே இருக்கும், ஒரு சொட்டு கூட இருக்காது, சின்னதாக கொஞ்சோட தேன் இருக்கும். சின்ன வயசுலன்னு சொல்ல, ஒரு 4 வயசு 5 வயசில் அதை நிறைய பிடிச்சி இப்படி ஒவ்வொரு நாள் இதுன்னு அதுக்குள்ளே தேன் இருந்தால் என்ன பண்ணும், அதுக்குள்ளே 2 அந்த கருப்பு எறும்பு இருக்கிறது தெரியும், உள்ளே தேன் இருக்குது அப்படிங்கிற என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். இது வாழை மரம். இதுன்னா அந்த வாழைப்பூ கீழே விழுறதுலலாம் என்ன பண்ணும்,
எடுத்து உறிஞ்சிடும். இன்னைக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட ஒரு பையனுக்கும் தெரியாது. இன்னைக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட ஒரு பையனுக்கு என்ன பண்ணாது, வாழைப்பூங்கிற இதான் வாழைப்பூவோ அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர அதுக்குள்ளே தேன் எடுத்து சாப்பிட்ட பழக்கம் யாருக்கும் என்ன பண்ணாது, இருக்காது. அதில் அந்த முன்னால் இருக்கிற நாளை இதுன்னுட்டு அந்த சின்ன தொப்பி போல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு உறிஞ்சு அதில் என்ன வரும், தேன் வரும். ஒரு வாழை மரத்துக்குள்ளே எவ்வளோ கீழே விழுந்திருக்கோ அவ்வளோத்தையும் பிறக்க என்ன பண்ணுவோம். அப்போது நல்ல கவனிங்க, ஒரு ஒரு தேவாலயமாக மாறும் பொழுது தான் உங்களுக்குள்ளேருந்து நிறைய ருசி என்ன பண்ண முடியும், தேட முடியும். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, குழந்தைகளைப் போல மாறாவிட்டால். குழந்தைகள் அந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது கடலுக்கு அந்த பக்கம், அந்த பிள்ளை அப்படியே நம்பும். ஆமாம், அந்த பக்கம் என்ன இருக்குது, பில்டிங் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை சில வேளைகளை நம்பவே முடியாத காரணம் நீங்கள் குழந்தைகளாகவே மாறலை. ஆண்டவருடைய வார்த்தையை வரணும் நம்பணும் அப்படிங்கும் பொழுது என்ன வந்துடணும், குழந்தைகளை போல. குழந்தைகளால் மட்டும்தான் அது அப்படியே என்ன பண்ண முடியும். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், நம்ம வாசலில் நின்றுருக்கிறார், ஒரு பிசாசும் உள்ளவரிடம் தான் நம்போம். பிள்ளைகள் என்ன பண்ணும், நம்போம். ஒரு முறை ஒரு மிஷினரி, அந்த மிஷினரி இறந்துட்டார், 4 பிள்ளைகள், சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. காலையிலேருந்து ஆண்டவரே ஆசீர்வதின்னு ஒன்றுமே கிடைக்கல. உண்மையில் நடந்த சம்பவம். சாயந்தரம் நைட்டு 8 மணி 9 மணி அன்னைக்கு எலியாவுக்கு காகம் கொண்டு போஷித்த கதையை அந்த தாயார் 4 பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டு, ஆண்டவர் இன்னைக்கு காகம் கொண்டு எலியாவை போஷித்தார் அப்படின்ன உடனே அதுலேருந்து சின்ன பையன், கடைசி பையன், ஆண்டவர் அப்போ நம்மளையும் காகம் கொண்டு போஷிப்பார்ல, நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம். காலையிலேருந்து ஒன்றுமே கிடைக்கலல்ல, ஆண்டவரே காகத்தை கொண்டு என்ன பண்ணோம், எங்களை காக்காவை கொண்டு என்ன பண்ணுங்க, எங்களை போசிங்கன்னு என்ன பண்ணணும், கத்தி ஜெபம் பண்ணணும். அந்த வழியாக ஒரு பேக்கரியை மூடிட்டு போன ஒரு காதர், அவர் எல்லோரும் சுருக்கமாக காக்கான்னு கூடுவாங்களாம். அந்த பாய் என்ன பண்ணாராம், இது ஒரு 30-40 வருஷமே. இன்றைக்கி தான் பேக்கரியில் எல்லாத்தையும் 2வது நாள்லாம் கேக்கெலாம் பயன்படுத்தலாம். அன்னைக்கே விற்றுட்டு என்ன பண்ணிடணும், காலி பண்ணிடணும், இல்லை அடுத்த நாள்லாம் கெட்டு போயிடும். அவர் என்ன பண்ணாரா, அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தவர், காக்காவை கொண்டு போசி மேசப்பான்னொன்னே இவருக்கு கேட்டுட்டு, ஐயோ இந்த வீட்டில் ஆம்பளைகள் கிடையாது, பிள்ளைகள் பசியில் இப்படி ஜோம் பண்ணது போலக்குண்டு ஜன்னலில், இன்றைக்கி தான் ஜன்னலில் கம்பி இருக்குது, 40-50 வருஷம் முன்னாடி உள்ள ஜன்னலில் கம்பி இருக்காது, டோர் மட்டும்தான் இருக்கும். திறக்கிற ஜன்னலில் கவரில் கொண்டு வந்து என்ன பண்ணாராம், உள்ளே போட்டாராம். இந்த பையனுக்கு மட்டும் காது கேட்டிருக்கு, ஏதோ உள்ளே விழுந்திருக்கு, காக்காவை கொண்டு ஆண்டவர் போசிச்சிட்டாரு. என்ன பண்ணானோ, நேராக வெளியே அந்த ரூமுக்கு வந்து அடுத்த ரூமுக்கு வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தானோ. விசுவாசம் புரியுதா உங்களுக்கு, காக்காவை கொண்டு எங்களை என்ன பண்ணோம், போஷியம். அதுக்குள்ளே பப்ஸு, பன்னு, கேக்கு எல்லாம் இருந்துச்சான். அவங்க சாப்பிட்டு, அதாவது போதுமான அளவு என்ன பண்ணாங்களாம். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு ஒரு மனிதன் ஆலயமாய் தேவ அன்பை ருசிக்கணும் அப்படின்னா அவனுக்குள்ள குழந்தைய போல ஒரு சுபாவம் என்ன பண்ணணும், எழும்பணும். சோமனோமா ஆண்டவர் நம்மளோடு இடைபெற்றிருக்கிறார். இந்த நாள்லேயும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். 3 வசனம், மறப்பதில்லை, பலன் தருவார். காத்திருக்கிற மனிதனுக்கு ஒரு மனிதனை கர்த்தருடைய ஆலயமாய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாமளும் நம்ம பிள்ளைகளுடைய சகல விருப்பத்தை நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறோம். நம்மளால் முடியாட்டா கூட அதை செய்து கொடுக்கிறோம். ஆண்டவரும் பாருங்க என்ன எதிர்பார்க்கிறார், எதை எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல அவருக்கும் சில எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா. என் அன்பின் இரட்சகரே, என் கிருபையின் ராஜாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக இன்னைக்கு தொடக்கத்துல இருந்தே நிறைய உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போற கடைசி ஜெபம் என்ன தெரியுமா, காத்திருக்கிறவன் பலன் அடைகிறான், கர்த்தருடைய பலன் மிக மிக அவசியம், கர்த்தருடைய பலன் மிக மிக தேவையாயிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை எங்களை நடத்தட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மெய்யாகவே இயேசு நல்லவருங்க. எவ்வளோ கவலை, எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும், இயேசு உங்களுக்கு ஒவ்வொரு இடங்களையும் அவர் அற்புதம் செய்ய, வல்லமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசி ஆண்டவரே, கடைசிக்கு முந்தின 11வது மாதத்துக்கு வந்திருக்கிறேன். 10 மாதம் கடந்து போயிட்டேன். ஆனால் வருகிற நாட்கள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டதா இருக்கணும். நல்ல ஜெபமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். சிலருக்கு சில தடைகள் எல்லாம் இன்னைக்கு உடைத்திருக்கிறார். சில வாக்கு தத்தங்களும் பலனின் வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கேட்டு நம்ம நிறைவேற்றி முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய கிருபை எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்களோடு பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு இடைபடட்டும். அப்பாவுடைய நன்மைகள், அப்பாவுடைய கிருபைகள், ரீகா பௌஷ நந்த ரக பௌது டந்த ரபோ துட கமௌது டந்த ரக மௌது டந்த ரபோ. ஆண்டவருடைய வல்லமை. சிலர் உனக்கு தீமையை விதைக்கலாம், ஆனால்
அந்த தீமை உனக்கு வராதபடி நான் நன்மையான காரியங்களை வாய்க்க செய்வேன். ஒரு சகோதரிக்கு இந்த வார்த்தை வருகிறது. சிலர் உனக்கு தீமையை விதைக்கலாம். உங்கள் நிலைமை அங்கலாய்க்கப்பட்டது போல என்ன செய்வேன் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. அடுத்த ஆண்டுல இன்னொரு பெரிய சிறப்பான காரியத்தை உனக்கு செய்வேன். இதோ எதிராளி வெட்கப்பட்டு போகும்படி உன் தலையை உயர பண்ணுவேன். நீ ஆதின நாட்கள்ல கொண்டிருந்த ஜெபத்துல இன்னும் பலப்படு. குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியங்கள் ஜெபத்தில் திறப்படுங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நன்மையும் நேர்த்தியுமாய் செய்வார். லீகா பௌஷ நந்த ரக பௌதுடந்த ரக பௌ. அடுத்தது ஒருவர் நடந்து முடிய வராத அளவுக்கு ஒரு சங்கிலி அவர்கள் மேல போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அவர் உங்கள் நுகத்தடியை முறித்து விட்டார். நீ எழுந்திரு, நீ ஜெபத்தில் கடந்து போ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய புதிய காரியங்களும் நன்மைக்கு எதுவான காரியங்களை வழிநடத்துவேன். இன்னொரு சகோதரி நிறைய இடங்கள்ல பரியாசம் பண்ணி ஏதோ வெளி தோற்றத்துல தான் சில கூட்டங்கள் எல்லாம் போனா சிரிப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காத, நீ கலங்காத. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அவர்களுக்கு மத்தியில் உனக்கு நன்மையான காரியங்களை உண்டு பண்ணவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறதை விளங்க பண்ணவுமாய் செய்வேன். லிகா மௌஷனா தரக மௌதுடாதி லிகே மேரா துடந்த ரகபௌ. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். இதோ அவன் தீமையை விதைத்தாலும், தீமையை நினைத்தாலும், தீமையை செய்ய இதோ துணிகரமாய் கடந்து வந்தாலும் கர்த்தர் நீதி செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். அவருடைய நீதி நேர்த்தியாய் நடக்கும். அவருடைய கிருபை பலனுள்ளதாய் வெளிப்படும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஒரு இடத்துல உணவுக்காக சிலர் காத்திருந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு காட்சை பார்க்கிறேன். அங்க வருகிற உணவெல்லாம் கொண்டு வந்து அந்த தேவன் அந்த உணவெல்லாம் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் உனக்கு நன்மையானதை நான் கட்டளையிடுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதை அறிக்கையிடுங்கள். ஆண்டவருடைய கரங்கள் அப்படிப்பட்ட நன்மைகளையும் கிருபைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படி செபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், அந்தகார கிரியைகள் கட்டப்படட்டும். பிள்ளைகள் மத்தியில தேவ நன்மைகள் இன்னும் அதிகமாய் ஊற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் தகப்பனை ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். பலத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புங்க. சொல்லுங்க, ஆண்டவரே தடைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், போராட்டத்தின் கிரியைகள் நெசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது முறியடிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, முறியடிக்கப்பட செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. அரணான தேவன் நீங்க வழி நடத்துங்க. எந்த தடைகளும், எந்த தடைகளின் கிரியைகளும் எழும்பாதபடி அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பலன் எங்களை பலப்படுத்தட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற தகப்பனே, எல்லா அபித்தோப்பலின் ஆலோசனைகளை நெசனாகிய இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய அக்கினி பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். என் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையானதுல வந்திருக்கிற தம்பியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தம்பியுடைய கரங்கள்ல இருக்கிற அந்த அடி காயங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு நல்ல சுகத்தை, ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுங்க. இதுல வராத சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஞானம், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த பிரேயர்ல இன்னைக்கு வராத காய்ச்சலோடு பலகீனத்தோடு இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய நன்மை கிருபை வெளிப்படட்டும். அதிகமான தேவ தயவு உண்டாகட்டும். அதிகமான ராஜாவுடைய கிருபை உண்டாகட்டும். எல்லா குடும்பங்களையும் கர்த்தருடைய விடுதலை வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள் வெளிப்படட்டும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஆவியானவருடைய கிருபையும் சமாதானம் வெளிப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல புறங்களில் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.